தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கான டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸுக்கான வீடியோ. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருந்தீங்க, இல்லை இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை பற்றின உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். உதாரணமாக ஷேர் மார்க்கெட்னா என்ன, இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, ப்ரீ மார்க்கெட்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, ஐபிஓனா என்ன, என்னென்ன குளோபல் இண்டிசஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. ஸோ இதை தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் ஸ்டார்டிங்கே நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷேரை பற்றி அனலைஸ் பண்ணணும். இந்த அனலைஸ் பண்ணுறது வெளியில் பல டூல்ஸ் இருக்குது, பல வெப்சைட் இருக்குது. ஒவ்வொரு வெப்சைட்டையும் நீங்கள் தேடி போய் அனலைஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட புரோக்கரே அனைத்து டூல்ஸையும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதிகமாக கற்றுக்கலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது, டெய்லி அப்டேட்டடாக இருங்க. இன்றைக்கி வேர்ல்டில் என்ன நடக்குது, பாலிடிக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நீங்கள் நியூஸ் படிங்க. இப்படி தினமும் நீங்கள் நியூஸ் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நாலாவது, பேப்பர் ட்ரேடிங். பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு ரீசன்னால தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குவீங்க. அப்படி நீங்கள் வாங்க போகிற ஸ்டாக்கை உடனே ரியலாக வாங்காமல், உதாரணமாக இப்போ அந்த ஸ்டாக்கு 100 ரூபா இருக்குது, அந்த ஸ்டாக்கு நீங்கள் 104 ரூபா போகும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க. உடனே அந்த ஸ்டாக்கை ரியலாக வாங்காமல் பேப்பரில் நோட் பண்ணுங்கள் 100 ரூபா. நான் அந்த 100 ரூபா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு 100 ரூபா நீங்கள் வாங்கினதா நினச்சிக்கங்க. உங்களோட டார்கெட் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்கள் பேப்பர் ட்ரேடிங் நீங்கள் பண்ணாலே தெரிஞ்சிடும், நம்ம இப்போ எந்த லெவலில் இருக்கோம், நம்ம இன்னும் கற்றுக்கணுமா, இல்லை நமக்கு இன்னும் என்னென்னா ஒரு கைடன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களோட லெவல் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட லெவல் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரியலாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அஞ்சாவது, ஸ்டாப் லாஸ். மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் நினச்சது மாதிரி மார்க்கெட் அமையாமல் ஆப்போசிட்டாக போகும்போது உங்களுக்கு லாஸஸ் அதிகமாகும். லாஸஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே உங்களுக்கு பயம் வந்துடும், நீங்கள் மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிடுவீங்க. ஸோ பிகினர்ஸ் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ உதாரணமாக இப்போ 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க. நீங்கள் அந்த டார்கெட் என்னென்னா 104 ரூபாய் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகாமல் ஆப்போசிட்டாக கீழே போய்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் அதிகமாகும். ஸோ இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கல்ல, ஸோ 98 இல்லைன்னா 97 இதை ஸ்டாப் லாஸ் ரேஞ்சாக போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ஆப்போசிட்டாக போகும்போது உங்களுக்கு அந்த 3 பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு லாஸஸாக அமையும். அதாவது நீங்கள் லாஸஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் லாஸ். நான் இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா எனக்கு நான் நினச்சது மாதிரி அமையாமல் ஆப்போசிட்டாக போனால் எனக்கு இவ்வளோ தான் நட்டம் வரும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறது பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஆறாவது, மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கவங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுமே ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏழாவது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதாவது
அதாவது உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வேணும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அப் அண்ட் டவுன் மாறிக்கிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் வந்து என்னென்னா அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் விர்ச்சுவலாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தால் பிரச்சனை கிடையாது. அதற்கு ஆப்போசிட்டாக நடக்கும்போது உங்களுக்கு ஒரு மனதில் ஃபியர் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மற்றும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதுக்கு ரொம்ப அவசியம். 8வது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு யாருக்கிட்டையும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்கோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா, நான் கடன் வாங்கி ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் உடனே கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்கோ அந்த மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. 9வது, உங்களுக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணுங்க. மார்க்கெட்டில் பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, பல பேர் பல ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணுங்க. 10வது, யாரோட ரெக்கமெண்ட் பேர்லையும் நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உதாரணமாக இன்னைக்கு டிவியில் இதை வாங்க சொல்கிறாங்க, ஆப்பில் இன்னைக்கு இதை வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ரெக்கமெண்டும் யார் சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்காதீங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ், ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஓன் ரிசர்ச்சின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.